ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 டேஸாக வீடியோ போட முடியல. ஏன்னா நான் சென்னை கிளம்பி போயிட்டேன். அங்கே கொஞ்சம் பேங்க் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் பர்சனல் வேலைலாம் இருந்ததுனால போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். காலையில் வந்துட்டு மஷ்ரூம் ஃபார்ம் பார்த்துட்டு காலையிலேயே மஷ்ரூம் பறிக்கிறதுக்கு வந்தாச்சு. 2 டேஸாக வந்து தண்ணி அடிக்காமல் கொஞ்சம் அந்த நாசிலெல்லாம் கொஞ்சம் அடப்பு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு தண்ணி அடிக்காமலே இருந்துச்சு, 2 நாளாக கவனிக்காமல் இருந்ததுனால. அதுக்கப்புறமா இது பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்டப்பறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் சூப்பு கிடைக்காக மறுபடியும் ஒரு 1/2 kg எடை போட்டு கொடுத்துட்டு பறித்து எடை போட்டு கொடுத்தாச்சு. அந்த தண்ணி அடிக்காத சைடு மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாமே ட்ரை மஷ்ரூமாக காய போட்டுடலாம் சொல்லிவிட்டு அந்த சைடு இருந்ததை மட்டும் தனியாக எடுத்து காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வேலையை முடிச்சுட்டு கொல்லிக்கு போயிட்டு பார்த்தாக்கா ஃபுல்லாக பில்லாக இருக்குது. என்னடா இது 3 நாளில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்துட்டு சரி மறுபடியும் களை வெட்டணும். உளுந்து போட்ட இடத்துல, ஏன்னா இது கேவுரு போட்ட இடத்துல தான் இது ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கேவுரு அதான் குத்தாக முளைஞ்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் கூட சரி ஆட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுத்துமே போட்டாச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக பில்லாக தான் இருக்குது. இப்போ இந்த இடம் பார்க்குறீங்கள, இந்த இடத்துல உளுந்து இருக்குது. அதை மட்டும் அந்த 2 பாத்தி மட்டும் களை கொத்தணும். சரி, அப்புறம் ஃபுல்லாக சுற்றி கொய்யா மரத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு நல்லா எல்லாமே காய் வச்சுருந்தது, பிஞ்சு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் பழுத்து இருந்தது, வெங்காயம் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுருந்தாச்சு. எள்ளு செடி இப்படி தான் இருந்துச்சு. எள்ளு இந்த மாதிரி பழுத்து போன மாதிரி இருக்குது. செடி சின்னதுலேயே பழுத்து போயிருக்கு, ஆனால் காயும் பிடிச்சிருக்கு. இதுக்கு எதனா இப்போ நம்ம மீன் அமிலம் அடிக்கலாமா என்னன்னு தெரியல. இனிமேட்டு தான் கேட்டுட்டு செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். பச்சையாக இருந்தது எல்லாமே பழுத்து போன மாதிரி இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா அது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். எள்ளு இதுவாண்ட களை அதிகமாக இல்லை. சரி, உளுந்து போட்ட இடத்துல மட்டும்தான் களை அதிகமாக இருக்குது, அதை மட்டும் எடுக்கணும். சரி, எங்கள் பெரியப்பாட்ட கேட்டுட்டு செய்யலான்ட்டு. ஓகே, டே 28ன்னு இது எடுத்துக்கலாம். ஏன்னா 3 நாள் லீவ் ஆகிட்ட மாதிரி இருக்குது. இன்றைக்கி அப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.